வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நினைச்சவங்க நிலை கொண்டு. ஆகையால் சகோதரர், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். வெறுமனே வார்த்தையை கை கொள்ளுங்கள் மட்டும் சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஒன்லி ரீட் பைபிள். அந்த டைமில் பைபிளே கிடையாது. அந்த டைமில் சொல்ல போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது என்ன கிடையாது? தெர் இஸ் நோ பைபிள் இன் தேர் ஹேண்ட். அவன் கையில் பைபிள்லாம் கிடையாது. இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் மாதிரி ஆளுக்கு வசனத்தை வாசிக்கிறோம்னா அன்றைக்கி பைபிள் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று இருக்கும், நியாயப்பிரமாண புஸ்தகம். வார்த்தையினாலாவது. ரெண்டாவது, நான் கொடுக்குற கடிதம். தெசலோனிக்கேல வாசிக்க சொல்கிறேன், அதை வாசித்துட்டு கொரிந்தியரில் வாசிக்க சொல்கிறேன். நான் கொடுக்குற கடிதம். ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய முக்கிய அடிஸ்தானம் என்ன அப்படின்னா, 1 கர்த்தருடைய வார்த்தை, 2 அப்போஸ்தலர்கள் அனுப்பினதான நிருபம், 3 அப்போஸ்தலர்கள் அவங்க கையில் ஒப்புவித்ததான முறைமைகள். இந்த 3ஐயும் அவங்க கடைபிடிச்சதுனால தான் சபை என்ன செஞ்சிச்சு? நின்றுச்சு. இன்றைக்கி சபை நிற்பதற்கு காரணமே இந்த 3 தான்: வார்த்தை, நிருபம், முறைமைகள், which is hand over to us. ஓகே, இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. தோ இட் இஸ் நிருபமாவது, வார்த்தையாவது, இன்னும் சொல்லப்போனால் முறைமைகளாவது, இந்த 3ஐயும் நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வந்திருக்கிற ஒரே ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தான் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிறதா காணப்படும். இன்றைக்கி நிறைய பேருக்கு விசுவாச குறைச்சல் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11:1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படுறதுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நான் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறதின் விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படுறதுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால? விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அவருடைய வார்த்தையினால. ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்போ அந்த விசுவாசத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் என்ன இருக்குது? விசுவாசத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கு என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க உனக்குள்ள கேள்வினா என்ன தெரியுமா? கொஸ்டின் மார்க் கேட்கல. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். கேள்வினா கொஸ்டின் மார்க் கிடையாது. கேள்வி என்பது டு நோயிங் காட். ஆண்டவரை அறிகிற அறிவு. அதுக்கு தான் அந்த இடத்துல கேள்வின்னு போட்டு வச்சிருக்கு. கேள்வினா பைபிளை வாசித்து கேள்வி கேட்கணும்னு சொல்லலை. பைபிளை வாசித்து ஆண்டவரை என்ன செய்யணும்? அறியணும். நோயிங் காட். ஆங்கில வேதாந்தம் தெளிவாக இருக்கு. நோ காட். ரீட் பைபிள், நோ காட். இது ரெண்டும் சேர்ந்தா உனக்கு என்ன கடந்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? விசுவாசம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சின்ன அற்ப காரியத்துக்கு நம்ம விசுவாச குறைவுகளாக காணப்படுகிறோம். அதனால தான் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க எனக்கு என்ன பெருகும் சொல்லுங்க? விசுவாசம் பெருகணும். எல்லா காரியத்திலையும் விசுவாசம் பெறக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடைய வசனம். விசுவாசம், கேள்வி, கர்த்தருடைய வசனம். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் அதனோட 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. ம் 14:8 14 verse 8. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அங்கே நிறுத்தி வைங்க. லிஸ்திரா ஊரில் நடக்கிற ஒரு சம்பவம்.
பிறந்ததுல இருந்தே ஒரு காலம் கூட ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. வசனம் தெளிவாக இருக்குது. அப்படின்னா நம்ம அம்மாலாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மாதம் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, பிள்ளைய பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, பிள்ளைக்கு நடக்க சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பிறந்தது முதல்ல அவன் சப்பானி, ஒரு ஸ்டெப்பு கூட என்ன செய்யலை, அவனுக்கு எடுத்து வைக்கல. ஆனால் அவனுக்கு கால் தான் விளங்காமல் இருந்துச்சு ஒழிய என்ன கேட்டுச்சு, காது கேட்டுச்சு, கண்ணும் காதும் நல்லா வேலை செஞ்சிச்சு. ஓகே, ஒரு பார்ட் விளங்கலை, ஆனால் ஒரு பார்ட் விளங்குது. வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ்ன்னு நினைக்கல, ஒரு சைடு தோத்துக்கிட்டே தான் போகிறான் வாழ்க்கையில். இன்னும் வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு மற்றவங்கள மாதிரி எடுத்து வைக்கல. ஆசை தான் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட பிறந்ததுலேருந்து எடுத்து வைக்கல. ரொம்ப ஆசை, பிறந்ததுலேருந்து நான் நடக்கணும்னு ஆசை, ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட அவனால் எடுத்து வைக்க முடியல. ஆனால் லிஸ்திராவில் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருந்த பொழுது அவன் என்ன செஞ்சானா, பவுல் பேசுகிறதை எல்லாரும் சொல்லுங்க கேட்டு கொண்டிருந்தான். சொல்லுங்க, பவுல் பேசுகிறத he was curiously listening. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்குள்ள விடுதலை பெறக்கூடிய விசுவாசம் அவனுக்கு நினைஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்கா ரட்சிப்புன்ன உடனே பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நினைச்சிடாதீங்க. ஓகே, அந்த ரட்சிப்பு சொல்லப்படல. இந்த ரட்சிப்புன்னு சொல்லப்பட்ட வார்த்தை ரட்சிக்கப்படுறத சொல்லல. அவனுக்குள்ள என்ன விசுவாசம் சொன்னா, நான் என்ன செஞ்சிருவேன், எழுந்து நடந்துருவேங்கிற ரட்சிப்பு, நான் குணமாயிருவேங்கிற ரட்சிப்பு. அதான் அந்த வசனம் தெளிவாக இருக்குது. அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் எப்படி அவனுக்கு கடந்து வந்துச்சு, எப்படி கடந்து வந்துச்சு, வார்த்தையினாலாவது. எல்லாரும் சொல்லுங்க, எதனால வந்துச்சு? கூட்டமாக இருந்தாங்க, நானும் கூட்டமாக சேர்ந்து உட்கார்ந்துருந்தேன்னு சொல்லல. அவன் கியூரியஸ்லி லிசனிங் த வேர்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவதை ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கான். கால் நடக்க இயலாது, ஆனால் காது கேட்குது. கண்ணு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குது, காது கேட்குது. ஐயோ, இந்த ரெண்டையும் வச்சு அவனுக்குள்ள என்ன போகுது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அதனால நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கே நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கூட எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டான். கேட்க கேட்க அவனுக்குள்ள வேற ஒன்று உருவாகுச்சு. என்னவா? என்ன உருவாகுச்சு? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். நான் விடுதலை அடைவேன், நான் எந்திரிச்சு நிற்பேன், நான் மற்றவங்கள மாதிரி மாற முடியும், நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியுங்கிற ஒரு விசுவாசம் எப்படி வந்துச்சு அவனுக்குள்ள? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனா ரட்சிப்பு என்பது நான் சுகம் அடைவேங்கிற ஒரு வார்த்தை. இயலாமலையும் உங்களால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களால் இயலாமல் கடந்தால் கூட உங்களால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியுமா, முடியாதா? There are many opportunity to listen God's word. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் சாப்பிட்டே இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டோடைய வசனத்தை உட்கொண்டே இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, as long as you are reading the Bible, as long as you are listening the God's word, automatically the faith will be increased. விசுவாசமானது உனக்குள்ள அதிகரிக்கும். பாருங்க, ஊழியக்காரன் தூரத்தில் பார்த்துட்டு கூட்டத்தில் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு, தம்பி நீ ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிற, உனக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வந்துருச்சுப்பா. இப்போ என்ன சொல்றாரு? என்ன ஆக்ஷன்லாம் செய்ய சொல்றாரு? எழுந்து கால் ஊன்று, மெதுவா 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 எழுந்து கால் ஊன்றி, கூணு போட்டுறாத, நிமிந்து நில். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். ஆட்டோமேட்டிக்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த விசுவாசம் வந்துருச்சு. இவனுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு எப்படி பாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு? அவன் கேட்குற வசனத்தை வச்சு. பேசிக்கிட்டே இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தை நிப்பாட்டி சொல்கிறாரு, எப்பா உனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு, நீ வசனத்தை கேட்க கேட்க இப்போவே நீ அற்புதத்தை பெற்றுக்கோள், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். அடுத்தாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு இவனுக்கு அற்புதத்தின் வல்லமையை வார்த்தையினாலாவது,
அங்கே கொடுத்துட்டு உரத்த சத்தத்தோட சொன்னான். அப்புறம் உடனே அவன் எழுந்து நடந்தான். என்னது? குதித்து எழுந்து நடந்தான். குதித்து எழுந்து எப்படி வந்துச்சு சொல்லுங்க? அவனாலும் சப்பானி பிறந்ததுலேருந்தே வசனம் தெளிவாக சொல்லுங்க, ஒரு காலம் ஒரு அடி கூட எடுத்து வச்சு பழகலை. யாரும் அவனுக்கு நடக்க சொல்லி பழக்கியும் கொடுக்கல. அவன் சப்பானியாக இருந்தாலும் வாழ்க்கை முழுதும் சப்பலான வாழ்க்கை. உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருக்கும், பிடிச்சி வச்சவங்க மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே இருக்கிற வாழ்க்கை. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு இருக்குப்பா, கேட்கக்கூடிய திராணியை வச்சு ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் கேட்குறேன். வார்த்தையை கேட்க 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 எனக்குள்ள நான் சுகமாவேங்கிற விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டோடைய வார்த்தையை கேட்க 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 உங்களுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் வரணும்? நான் சுகமாவேன், நான் சுகமாவேன், நான் சுகமாவேங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது எப்படி கடந்து வரும் சொல்லுங்க? வார்த்தையினாலாவது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையினாலாவது. அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களுக்கு சுகத்தை அது கட்டளையிடுகிறதாக இருக்கிறது. அதில் தான் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, லூக்கா என்ன சுவிசேஷம் 6 அதிகாரம் 47 வசனத்தை எடுத்து வாஸ்து பாருங்கள். லூக்கா என்ன சுவிசேஷம் 6 அதிகாரம் 47 வசனம். செயின்ட் லூக் சாப்டர் 6 verse 47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு, என் நல்லா கேளுங்க, மெதுவாக வாசிக்கணும். என்னிடத்தில் வரணும் முதல்ல. 2வது என் வார்த்தையை கேட்கணும். 3 அவைகளபடி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? உங்களுக்கு நான் காண்பிப்பேன். என்கிட்ட வந்தால் மட்டும் போதாது, சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதாது, வந்துட்டு என்னத்தை கேட்கணும்? வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு என்னத்தை கேட்காம போயிடுறாங்க. ஆண்டோடைய வார்த்தையை இங்கே ஏசப்பா தெளிவாக சொல்கிறாரு, சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதாது, நான் சர்ச்சுக்கு வருவேன், என்கிட்ட வருவேன், என்னிடத்தில் வந்து அப்புறம் என் வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கும் ஒப்பாயிருக்கேன்னு உங்களுக்கு காண்பிப்பேன். எப்படியா? 48 ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்புறம் பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிடுச்சு. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 49 என் வார்த்தைகளை கேட்டும் அவங்களுடைய செய்யாதவனவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்புறம் நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்காதவங்க நிற்க முடியாது. ஆண்டோடைய வார்த்தையை வெறுமனே நான் வந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரே நான் வந்து என்னத்தை கேட்கணும்? உங்களுடைய வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்குறவன் தான் கண்மலை மேலே அஸ்திபாரமாக நிற்கக்கூடிய, ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய. வரும்னு சொல்லலை, வந்துச்சு. நீரோட்டம் வராதுன்னு சொல்லலை, நீரோட்டம் வரும், பெருங்காற்று வரும். அப்புறம் நீங்கள் இருக்கிற வீட்டின் மேலே என்ன செய்யும்? மோதி அடிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, வார்த்தை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களை அசைக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, கஷ்டம் வராதுன்னு சொல்லலை, உங்கள் வீட்டில் மோதாதுன்னு சொல்லலை, உங்கள் வீட்டில் மோதும். உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் பெருங்காற்று போல மோதி அடித்தாலும் இந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா, வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா உங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியும். அப்போ 2வது நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை இருக்க என்னால் அசைக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஊழியத்தின் பாதை நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸில் as long you are serve the Lord, many times you face the difficulties, many times you face the problems, but if you are having the word within you, in your heart, nobody can shake you. யாரும் உங்களை அசைக்கவே முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது. நீங்கள் கண்மலை மேல் கட்டப்பட்டு ஊன்றாக ஆழமாக தோன்றி கட்டப்பட்டவங்களுக்கு ஒப்பாக இருப்பீங்க. யாருன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க. அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என் விசுவாசம் நல்லா ஆழமாக போகணும் அப்படின்னா நான் விழமாட்டேன், அசைக்க மாட்டேன்
அசையாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இப்போ எத்தனை பேர் காலையில் உங்களுக்கு மார்னிங் குவைட் டைமில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு? எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கும்? போன ஞாயிற்றுக்கிழமை தொட்ட பைபிள் இனியும் வரைக்கும் தொடலை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளை நின்று தொட்டுக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்குறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஒரு நாளைக்கு நான் ஒரு அதிகாரம் கூட வாசிக்கலை அப்படின்னா ரொம்ப நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு ரொம்ப அவமானம், ரொம்ப அசிங்கம். ஓகே, ஸோ ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை கூட நான் பைபிள் வாசிக்கல அப்படின்னா அவ்வளோ என்ன பிஸி நமக்கு. ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நம்ம ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, ஆண்டுடைய வசனத்தை வாசிக்க 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 உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறவன், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டான், அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துச்சு, எழுந்து காலோடு நிமிர்ந்து நின்றான். இங்கே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை ஒன்றும் அசைக்க முடியாது. பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, வரும், மோதும், மோதி பார்க்கும். கரெக்டாக உங்கள் வீட்டை பார்த்து தான் வரும். சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் வீட்டை பார்த்து தான் வரும். ஆனாலும் உங்களை அசைக்க முடியாது. காரணம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அப்படியே 5லேருந்து வாசிக்கும் போது, மேத்யூ சாப்டர் 8 verse 5. ஏசு கப்பர்நகூம், மேத்யூ சாப்டர் 8 verse 5. 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே கடனுக்கான் வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் ஏன் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தையை 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட, இவன் கேட்டது என்ன? 100க்கு அதிபதி வந்து கேட்டது என்ன? அற்புதம் வேணும், ஏசப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் அதுக்கு அடுத்தாக்கில் கேட்குறது என்ன? சொல்லுங்க. வார்த்தை, வார்த்தை. நம்ம பிரசங்கம் அதான் கேட்டுட்ருக்கோம். என்ன கேட்குறான்? நீங்கள் வராட்டினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் வரணும் கண்டிப்பாக. ஐ திங்க் யூ மஸ்ட் கம் டு மை ஹோம், பட் ஒன் திங், ஐ ஆம் அ பர்சன் ஃபுல் ஆஃப் சின், அன்வொர்த்தி. நீங்கள் என் வீட்டுக்கு வாரதுக்கு நான் தகுதியே இல்லை ஏசப்பா. நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஏன் நான் யாரு? நான் பாவியானவன், நான் அதிகாரி, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர். என்ன, நான் வந்து 100க்கு அதிபதி, நான் பெரிய ஆள், பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, என் வாழ்க்கையில் நீங்கள் வாரதுக்கு நான் யார் கிடையாது, தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்னது? ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டதுனால தான் இயேசு கிறிஸ்து கீழே சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. இந்த விசுவாசம் வந்ததுக்கு காரணம் என்ன? 3வது பாயிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த விசுவாசம் வந்ததுக்கு காரணம் என்ன? வேலைக்காரன் சுகமாகணும், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விசுவாசம் இவனுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? வார்த்தை, வார்த்தை. நான் திரும்பவும் உங்களுக்கு மையப்படுத்துகிறேன் 3வது பாயிண்ட் பண்ணி, வார்த்தையினாலாவது. இந்த வார்த்தை தான் விசுவாசத்தை கொண்டு வரும். நீங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தால் கூட இங்கேருந்து ஏசப்பாட்ட கேட்குற ஒரு வார்த்தை எங்கேயோ இருக்கிறவனுக்கு விடுதலையை கொண்டு வரும். விசுவாசிகளும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயோ இருக்கிற ஒரு நபருக்கு அற்புதத்தையும் விசுவாசத்தையும், எங்கேயோ இருக்கிற நபருக்கு விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை. ஆமாம், வண்டி பிடிச்சி போயிடக்கூடாது. வாங்க நம்ம போய் அவங்க போய் பாட்டு வருவோம், இவங்களும் போய் பாட்டு வரோம். அவங்க அங்கெல்லாம் போகலை. ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாரதுக்கு நாங்கள் தகுதி கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரை, நானே சொல்லிக்கிறேன் நான் தகுதி இல்லை. நீங்கள் சொல்லலை, ஆண்டவர் அவனை தீர்ப்பிடலை, நீ பாவியானவன் அப்படின்னு ஏசு எங்கேயும் தீர்ப்பிட்டாரா? தீர்ப்பிடலை. இவனே தன்னைத்தானே தீர்ப்பிட்டு கொண்டான், நான் பாவியானவன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியாது, எனக்கு வார்த்தை வேணும்.
அந்த வார்த்தை குணமாக்கும். அதனால தான் இயேசுக்கு சொன்னார், he connect with the word and connect with the faith. அவன் வார்த்தையை கேட்டான். அதனால சொல்கிறேன், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. நமக்கு நிறைய பிஸ்னஸ், நிறைய வேலை, நிறைய காரியம் இருக்கட்டுமே. இந்த மார்த்தாள் மரியாளை பாருங்கள். இந்த பெத்தானியா ஊரில் லாசர் வீட்டுக்கு ஏசப்பா போவார். டக்குன்னு மரியாள் ஏசப்பா கிட்ட உட்காந்துருவாப்புல பாதபடியில். சொல்லுங்கள் ஏசப்பா, அப்புறம் மார்த்தாள் எங்கே போயிடுவா சொல்லுங்க பார்க்கலாம்? கிச்சனில் போய் ஃபுல்லும் வேலை பார்க்க போயிடுவான். கிச்சன்லேருந்து வேலை பார்க்குறதுக்கு மனசு ஃபுல்லும் எங்கே தான் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? வார்த்தை மேலேயா இருக்குது? எங்கே இருக்குது? கிச்சன் மேலே இவன் வேலை பார்க்க வரலைங்கிற டென்ஷனில் தான் இருக்குது. ஓகே, அவள் ஏசப்பாட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரா. இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, ஒரு ஆள் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் தங்கச்சி என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை உங்கள் அண்ணன் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறீங்க? ஒன்று அவனை இங்கே வா அப்படி தான் கூப்பிடுவீங்க, அப்படி தானே? சீக்கிரட்டாக கூப்பிடுவோம் இல்லையா? இங்கே வாயன் அப்படின்னு கூப்பிடுவோம். டைரெக்டாக என்கிட்டே வா சொல்லுவீங்க. நீங்கள் என்ன இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, சோறுகிரி கேட்க வேண்டாமா, இவ்வளோ விடுங்க அப்படின்னு யார் கேட்குறா? மார்த்தாள் ஏசப்பாட்டே கேட்குறாப்புல. ஏசப்பா எவ்வளோ நேரம் தான் உட்காந்து இவன் வார்த்தையை கேட்டே இருப்பான். கிச்சனில் வேலை நடந்துகிட்டே இருக்குது. நான் அரிசி ஊற வச்சுட்டேன், காய்கறி வெட்டி வச்சுட்டேன். 2 பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு சமைச்சு என்ன தர முடியும்? சோறு தர முடியும். ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன சொன்னார்? மார்த்தாளே, நீ உனக்கு பிரச்சனையே என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? உன் பிரச்சனையே அநேக காரியத்தை மண்டைக்குள்ள போட்டு வச்சுருக்கோம். எத்தனை பேர் போட்டு வச்சுருக்கீங்க இந்த காலை வேளையில்? நான் இன்னைக்கு காலை நிறைய காரியம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்த பின் ஒன்றா தூக்கி எழுதிக்க வச்சேன்ப்பா, இது தேவையில்லை, சீப்பா இது தேவையில்லை. நிறைய பேர் மண்டைக்குள்ளே தேவையில்லாத நடக்காத இனி எப்போ நடக்க போதோ தெரியல எல்லாத்தையும் எதுக்குள்ள போட்டு வச்சுருப்போம். இத்தனான அந்த மண்டைக்குள்ளே போட்டு வச்சுட்டு குழம்பி ஆண்டவர் சொல்லார், தேவையானது ஒன்றே ஒன்று, பற்பல காரியத்தெல்லாம் தூக்கி போட்டு. சோறு முக்கியம்தான், சாப்பாடு முக்கியம்தான், அதை விட ரொம்ப முக்கியமானது நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வார்த்தையினால் ஆகுது. நீ தேவையானது ஒன்றே ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டான். யார்? அவருடைய பாதத்தில் உட்காந்து. அதனால தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் சொல்லுங்க, பிசாசை விரட்டக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய எல்லா சத்தினுடைய கிரிகளை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் அவரை சோதனைக்கு உட்படுத்தினானோ அப்போல்லாம் ஆண்டவர் என்ன சொன்ன பார்க்கலாம்? இது எழுதியிருக்கிறது எங்கே கொண்டு வந்தார்? வார்த்தை. பற்பல காரியம் உங்களை சுற்றிலும் பயமாக இருக்குதா? எப்படி முன்னோக்கி போகணும்னு தெரியலையா? வியாதியை குறித்து பயம், போராட்டத்தை குறித்து பயம், தேவையை குறித்த பயம். தேவையானது ஒன்றே ஒன்று. இன்றைக்கி நீங்கள் சொன்ன ஆண்டவரே, உங்கள் வார்த்தையினாலாவது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக லூக்கா 5:4 எடுங்க. அதுலேயும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். லூக்கா 5:4 போதகமணி முடித்த பின்பு சீமோன் நோக்கி அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும் திரும்ப அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன கேட்குறாரு? உங்கள் வார்த்தை. நாங்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ராத்திரி புள்ளும் கஷ்டப்பட்டது யாருக்கு தெரியும்? சும்மா நாட்டுக்கு ஈஸியாக அங்கே போய் போடு, இங்கே போய் போடு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு யார் சொல்கிறா? பேதுரு மனசில் வந்திருந்தாலும் முடிக்கும் போது எப்படி முடிக்காது தெரியுமா? ஆனாலும் உங்கள் வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் வளைய என்ன செய்ய போகிறேன்? ஆமாம், நிறைய தடவை ஆண்டோடைய வார்த்தை இல்லாமல் முழுவதும் இல்லை, பகல் முழுவதும் தேடுறோம். நம்ம தேடுறது கிடைக்காது. பேதுரு ராத்திரி முழுவதும் தேடி கிடச்சிதா? தேடுறது கிடச்சிச்சா? நீங்கள் தேடுறது கிடைக்க மாட்டேங்கி. ஏன்? வார்த்தை இல்லை. ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படி வளைய போடுகிறேன். அப்புறம் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? அவர் வலையெல்லாம் அலசிட்டார். வலையை அலசிட்டாருன்னு இருக்கா? வலையை அலசிட்டாப்லையா?
இறங்கி முடிஞ்சிச்சு. வலையை அலசிட்டாங்கனாலே, நீங்கள் கடற்கரையில் போய் பாருங்கள், எல்லாம் வலையெல்லாம் அலசிட்டாங்கனாலே அதை பண்டல் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நமக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. வலையை அலசியாச்சு, கழுவி வச்சாச்சு. நம்ம நிறையவுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஆமாம், என்ன கொண்டு என்ன ஆக போதான், சரி இப்படியே இருப்போம், கழுவி வச்சாச்சு, ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கழுவி உன்னால் முடியாது, சாத்தியமில்லை, எல்லாமே முடிஞ்சுது, நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தாலும் உங்கள் வார்த்தை, அந்த வார்த்தை அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டுச்சு. திரும்ப போய் வலையை போடுறான், அலசி வச்ச வலையை திரும்ப எடுத்து போய் போடுறான். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? செய்து அலசி வச்ச வலை இப்போ கிழிஞ்சு போகத்தக்கதான வலை. ரெண்டு வலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு வலையை அலசி வச்சாச்சு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இனி பார்ப்போம், இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ வார்த்தை விசுவாசம் என்ன கொண்டு வருது? ரெண்டையும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி வலை வெறுமையான வலை கிடையாது, வலை கிழிந்து போகத்தக்கதா. வெறுமனே அது மட்டும் கிடையாது, இவங்க வலையில் அள்ளி அள்ளி மீனை வச்சது மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கவங்களையும் கூப்பிட்றாங்க, வாங்கப்பா உங்கள் வலையிலையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அள்ளிக்கோங்க. 2 படகு அமிழத்தக்கதா என்ன கொண்டு வந்தாங்களாம்? திரளான மீன்கள். எங்கே போச்சு இவ்வளோ நேரம் மீன்? எங்கே போச்சு மீன்? மீன் இருக்குது, ஆனால் வாண்ட என்ன இல்லை? வார்த்தை 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 இல்லை. மீன் இருக்குது, மீன் இருக்குது. உனக்கு மட்டும் கிடையாது ஆசீர்வாதம், உன்னை சார்ந்தவனுக்கும் உன் பக்கத்தில் உள்ளவனுக்கும், உன்னை எதிர்பார்த்து எய்த்தாக்கள் ஒருத்தன் வரான் தெரியுமா, ஏதாவது இருக்குமாப்பா, நீனு வா, உனக்கும் சேர்த்த ஆசீர்வாதம். காரணம் வார்த்தை. நான் கேட்ட இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கேட்கல, நீங்கள் யாரும் கேட்கல. பேதுரு நான் மட்டும் தான் கேட்டேன். நான் கேட்ட ஒரு விசுவாசம் என் கூட்டாளிக்கு, நான் பெற்ற இந்த வார்த்தை என் சுற்றிலும் இருக்க என் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் புறப்பட்டு போகுது. அது ஒன்றுமில்லாமல் அலசி வச்ச வலையை கிழிந்து போக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உங்கள் வார்த்தை, அந்த வார்த்தையினாலாவது சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கும் சபை பெருகுவதற்கும் அடிஸ்தானம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையே, நம்ம கலங்கி நிற்கணும் பார்த்தீங்களா, என்ன செய்ய ஒன்றுமே ஓட மாட்டிக்க, வார்த்தையினாலாவது. அதில் அவங்க விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, அது நடக்கும், அது சாத்தியமாகும். ஆமேன்னு சொல்லுங்கள். முழங்கால் படியில்லாமல் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.